வணக்கம். உங்கள் அனைவரையும் மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு தினமும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பேசவான எல்லாரும் கலந்துரையாடணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம், குஷ் ப்ரோக்ராம். மிஸ்டர் வெங்கட்ராமன் வாசி அவர் சொன்னாரு ஒரு குஷ் ப்ரோக்ராம் நடத்தலாம் அப்படின்ட்டு. என்ன கேள்வி கேட்க போறான்றதெல்லாம் நமக்கு தெரியாது, ஏதோ தெரிஞ்சுட்டு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். குவிஸ் ப்ரோக்ராம்ன்றப்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே, நம்ம ப்ரோக்ராம்ல ரெகுலரா பேசிட்டே இருக்கமே அப்படின்றதுக்காக ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருக்கட்டும். பல விஷயங்கள் எப்படி வருதுன்றது. இதுல என்ன குவிஸ் ப்ரோக்ராம்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இவர் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடத்துறாரு. சொன்னாரு அந்த கனெக்ஷன்ஸ் அப்படின்றது விஜய் டிவில நடந்தது. விஜய் டிவில நமக்கு கனெக்ஷன்ஸ் இதே ஆக்சுவலா என்னன்னா, நான் ஒரு ப்ரோக்ராம் நடத்தேன். அப்போ இந்த மைண்டோட பிரெயினோட கனெக்ஷன் ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னோம்னா அது ரிலேட்டடா இன்னொரு இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒரு இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் உள்வாங்கணும், அந்த கனெக்ஷன் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் ட்ரிகர் பண்ணி நமக்கு சொல்லும். ஸோ அதை நம்ம சொல்லுவோம். இது இந்த என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கூட நான் நடத்துவேன். நார்மலா அந்த விஜய் டிவில நடத்துவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஜஸ்ட் சார் எப்படி நடத்த போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். மிஸ்டர் வெங்கட்ராமன் பசி ஐடில ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ல இருக்காரு, NLP மாஸ்டர் பிராக்டிஷனர். ஸோ அவர்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம அரங்கம். மிஸ்டர் வெங்கட்ராமன், நீங்க உங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ்ல ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நம்ம இந்த குவிஸ் கனெக்ஷன்ஸ் டைப் குவிஸுக்குலாம் போகலாம். ஃபர்ஸ்ட் காமன் வேர்ட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். கிரிக்கெட் அண்ட் அனிமல்ஸ், வாட் இஸ் அ காமன் வேர்ட்? கிரிக்கெட் ஒரு இன்செக்ட், அனிமல் இல்ல சார், கிரிக்கெட் கேமுக்கும் அனிமல்ஸுக்கும் காமன் வேர்ட் சொல்றேன். கிரிக்கெட்டுக்கும் அனிமலுக்குமா? பேட், யூர் ரைட், பேட். கிரிக்கெட்ல பேட் இருக்கு, அங்க பிளேயிங் அனிமல் இல்லையா? ஓகே. மியூசிக் அண்ட் மணி, காமன் வேர்ட். மியூசிக் அண்ட் மணியா? ரொம்ப யோசிக்க. மியூசிக்ல நம்ம ஏதோ பாட்டு எல்லாம் வாசிப்பாங்க இல்லையா? ஆமா, நோட். கரெக்ட், நோட். சார் கப்பன் புடிச்சிட்டாரு. ஓகே. டிவி அண்ட் கம்ப்யூட்டர். மானிட்டர். டிவி அண்ட் கம்ப்யூட்டர். கீபோர்டு. கீபோர்டு இல்லையா? தப்பா சொல்லிட்டேனா? டிவிக்கும் கம்ப்யூட்டருக்கும் என்ன? ஓகே, கம்ப்யூட்டர்ல இதை எழுதுவோம், டிவில இதை பார்ப்போம். ஓகே. டிஸ்ப்ளேனா வச்சுக்கலாம். இதுலயே டிஸ்ப்ளே இருக்கு, அதுலயே டிஸ்ப்ளே இருக்கு. ப்ரோகிராம். ப்ரோகிராம்னு ப்ரோகிராம் டிவில ப்ரோகிராம் பார்ப்போம், இங்க எழுதுவோம். ஓகே. ஹவுஸ் அண்ட் கம்ப்யூட்டர். ஹவுஸ் அண்ட் கம்ப்யூட்டர். காமன் வேர்ட். ரெண்டும் நம்ம கண்ட்ரோல் இல்ல. காமன் வேர்டு சார். அதுவும் காமன் தானே? வீட்லயும் நிறைய இருக்கும், இது கம்ப்யூட்டர்லயும் இருக்கு இந்த சாஃப்ட்வேர். சிப்ஸா சார்? மவுஸ். ஓகே, மவுஸ் சொன்னாலும் ஏத்துக்கலாம். விண்டோஸ் நான் எதிர்பார்த்தது. மவுஸ் கூட ரைட் ஆன்சர் தான். ஓகே, குட். ஓகே. ட்ரீ அண்ட் கம்பெனி. மரம், பிரான்ச்சஸ். யூ ஆர் ரைட், சூப்பர். ஓகே, அதுக்கு அடுத்து சில வித்தியாசமான கொஞ்சம் ஃபன்னியான குவிஸ் இது. ஆஸ்திரேலியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உலகத்துல மிகப்பெரிய தீவா இருந்தது எது? ஆஸ்திரேலியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியா? ஆமா, ஆஸ்திரேலியா தான். ஆனா கண்டுபிடிக்கப்படாம இருந்தது. கரெக்டா சார் சொல்லிட்டாரு. அப்பயும் ஆஸ்திரேலியா தான், கண்டுபிடிக்கல நம்ம, அவ்வளவுதான். வேற இருக்க முடியாது இல்லையா?
ஓகே, கரெக்ட் தான். இந்த டிவைஸ் வந்து ஏன்சியன்ட் டிவைஸ், அந்த காலத்துல இருந்தே இருக்கு. சோத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும் இந்த டிவைஸ் மூலம். அது என்ன? எது சோத்துக்கு அந்த பக்கமா? we can see through the walls. ம். ரொம்ப ஏன்சியன்ட் டிவைஸ் இது. இப்பதான் ஒரு ஆன்சரா சொன்னோம் அத. ஹவுஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ல விண்டோவா? விண்டோ தான். ரொம்ப ஏன்சியன்ட் டிவைஸ், we can see through the walls. ஒன்னு வச்சுட்டா போதும். ஓகே, இத உங்களால வலது கையால பிடிக்க முடியும், இடது கையால பிடிக்க முடியாது. இடது கை எல்போ, வலது கையால பிடிக்கலாம், இடது கையால பிடிக்க முடியாது. ஓகே, வலது கையால இந்த பிடிக்கும். animal- ஆமா, இத வந்து நம்மளே பிடிக்க முடியாது இல்லையா? நம்ம கையால நம்ம எல்போவை பிடிக்க முடியாது. ஆமா, நம்ம கையால. கரெக்ட் கரெக்ட். இது வந்து யானை மாதிரியே இருக்கும், யானை மாதிரியே எட்டவும் யானை மாதிரி இருக்கும், ஆனா சின்னதா இருக்கும். அந்த அனிமல் என்ன? குட்டி. குட்டி யானை. ஓகே, இதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த ரெண்டு விஷயம் சாப்பிட முடியாது, ரெண்டு இதை சாப்பிட முடியாது. ரெண்டு ஐட்டமா, ரெண்டு விஷயமா? ரெண்டு ரயில், ட்ரெயின், ஊர்வனம். பயங்கரமான ஆன்சர் சொல்லிட்டாரு. ஓகே, லஞ்ச் அண்ட் டின்னர் கரெக்ட். நான் நினைச்சேன் சரி ஐட்டம் சொன்னாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, இதுக்கு வந்து ஃபேஸ் இருக்கு, ரெண்டு ஹேண்ட்ஸ் இருக்கு, லெக்ஸ் கிடையாது. அது என்ன? ஃபேன்டாஸ்டிக். அங்க பாருங்க. பயங்கரமான ஐடி. சூப்பர். ஓகே, ஜெனரலா இந்த பர்டிகுலர் மாசத்துல ஜனங்க கம்மியா தூங்குவாங்க. அது என்ன மாசம்? மார்ச்சா? எந்த மந்த்ல கம்மியா நாள் இருக்கோ அதுலதான். பிப்ரவரி தான். பிப்ரவரி. ஓகே, இந்த வேர்டு வந்து ஜஸ்ட் ஒரு 2 லெட்டர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஷார்ட்டர் ஆயிரும். அது என்ன வேர்டு? ஷார்ட். ஷார்ட். ஓகே, ஒரு உடன் பாக்ஸ்ல நீங்க இத நிறைய போட போட பாக்ஸ் வெயிட் கம்மியாயிட்டே இருக்கும், பாக்ஸ் எம்டியாவே இருக்கும். ஒரு எம்டி உடன் பாக்ஸ்ல இது நிறைய போட போட பாக்ஸ் எம்டியாவே இருக்கும், பாக்ஸ் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது என்ன? உடன் பாக்ஸா? நார்மல்? ஆமா, உடன் பாக்ஸ் தான். தண்ணியா? நீங்க நிறைய போட போட ம். பாக்ஸ் எம்டியாவே இருக்கும், அதோட வெயிட்டும் குறைஞ்சிக்கிட்டே வரும். காற்று? இல்ல, ஓட்டை. ஓட்டை போட போட எம்டியாவே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். குறைஞ்சிட்டே வரும். 8:30 மணி வீட்டுக்கு போறீங்களான்னு பாருங்க. சார் ஆல்ரெடி வீட்ல தான் சார் இருக்கோம். காலைல பாடி என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. அதான். அடுத்து நம்ம இது ஒரு பிளேஸ், இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஹாஸ்பிட்டல். இல்ல சார், ரெண்டு பார்ட்டா கம்பைன் பண்ணணும். ஒரு வேர்டு தான். ஒரு இந்தியாவுல இருக்க ஒரு ஸ்டேட். இது ரைட் சைடு இருக்க ஒரு பேரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் ஈஸியா. கிம் உன் ஜானா பேர், அவர் நார்த் கொரியா பிரசிடென்ட். அவர் கிம் தான், கிம் தான் அவரு. ஓகே, கிம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு வேர்டு போட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் கிடைச்சிருக்கு. சிக்கிம். எஸ், சிக்கிம். யூ ஆர் ரைட். இவர் சிக்கா ஒரு கிம். ஆமா, சிக்கு கிம். இது வந்து ஒரு இடம், இதுவும் ஒரு ஸ்டேட் தான். அந்த டைரக்ஷன் என்ன காமிக்குது பாத்துக்கோங்க. வெஸ்ட்.
வெஸ்ட். இந்த கடிகாரம் வெஸ்ட் பெங்கால். எஸ், வெஸ்ட் பென், பிக் பென் அண்ட் கேர்ள். யூர் ரைட். சூப்பர். இவர் வந்து ஒரு வேர்ல்ட் லீடர். இது போன வருஷம் நான் கிரியேட் பண்ணிட்டு இப்ப நான் ட்ரை பண்ணப்ப என்னாலே கண்டுபிடிக்க முடியல. வீட்டுல கேட்டேன், நீங்க தானே கிரியேட் பண்ணீங்க, யோசிச்சுக்கோங்கட்டாங்க. கடைசியில நானே யோசிச்சு கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாமா, இது வந்து வேர்ல்ட் லீடர். கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும். இங்கிலீஷ்ல இந்த ஐ டிராப்ஸ என்ன பண்றாங்க, அத ஒரு லைனா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு. புட்டின். எக்ஸாக்ட்லி, ரைட் சார். புட்டின். ஓகே, இவர் வந்து ஒரு இந்தியன் லீடர். இது வந்து நீங்க ஹிந்தி வேர்டு கூட கலந்து யோசிக்கலாம். அடுத்தது என்ன சார்? அது என்ன ஆப்ஜெக்ட்? இது வந்து பேர்ல். அது முத்து. முத்து. ஆமா, இதுக்கு முத்துக்கு ஹிந்தியில என்னன்னு யோசிச்சீங்கன்னா ட்ரை பண்ணிடலாம். மோத்தி. மோத்தி. ஆமா, மோடியா? மோடி. மோடி. எப்படி? ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? ஃபர்ஸ்ட் வேர்டு பிரச்சனையாச்சே. நரேந்திர சிங். நரேந்திர. நரேந்திர மோடி. நரேந்திர மோடி பேர் வந்து எஸ், யூ ஆர் ரைட். நரேந்திர மோடி. இது வந்து ஒரு ஸ்டேட், இந்தியன் ஸ்டேட். திரிபுரா. சூப்பர். இது வந்து ஒரு வேர்ல்ட் லீடர். உங்களோட போன்ல வந்து நீங்க அத சூப்பர் தலைவர், இது லாமா. உங்களால ஜூம் பண்ணிக்கலாம் உங்க போன்லயே, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டம். இவர் வந்து வேர்ல்ட் லீடர் தான். இவரு லெஃப்ட்ல இருக்கவங்க பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்ல இருக்கவங்க பேர் தெரியும். ராஜேஷ் கண்ணால ரைட்ல இருக்கவரு ஷமி கபூர். அவர் பாடின ஒரு ஆமா, அவர் பாடின ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அந்த பேர்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கூட இருக்கு. லெஃப்ட்ல இருக்கவங்க பேர் சார்? உங்க பேர் நூதனமா இருக்கும். நூத்தன். நூத்தன். ரைட்ல இருக்கிற பாட்டு ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. அது பேர்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. அந்த மெயில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம. யாஹூன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? யாஹூ. ஓ, யாஹூவா? நூத்தன் யாஹூ. எந்த கண்ட்ரி வருதா? இஸ்ரேல். ஓகே. பெஞ்சமின் நேத்தன்யாஹூ. நெட்டன்யாஹூ. ஆமா, இது வந்து நம்ம சென்னையில இருக்கிற ஒரு இடம். ஃபர்ஸ்ட் இருக்கிற சிங்கர் வந்து ஓப்பன் கங்னம் ஸ்டைல் பண்ணார் இல்லையா? என்ன அவர் பேரு தானே தெரியல. ஓப்பன் கங்னம் ஸ்டைல் ஒரு ஃபேமஸ் சாங் சார், ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி. சை PSY சை அவர் பேரு. சென்னையில இருக்கிற ஒரு இடம். லாஸ்ட்ல இருக்கிறது மாதிரி எந்த அனிமல்ஸை கூட்டு போவாங்க? சைதாப்பேட்டா. அது சை வருது. சைதாப்பேட் தான் சார் சொல்லிட்டாரு. பெட்டு. சைதாப்பேட். பெட்டு. ஓகே, இதுவும் சென்னையில இருக்க ஒரு இடம். கூடுவாஞ்சேரியா? கூடுவாஞ்சேரி. எக்ஸாக்ட்லி. கூடுவாஞ்சேரி. ஓகே. வண்ணாரப்பேட்டையா? தமிழ் பாட்டு. சாங். இதுவும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது யோசிக்கிறதுக்கு, திரும்ப யோசிக்கிறதுக்கு. லாஸ்ட்ல இருக்கிறவர் யாருன்னு பாருங்க. ஒருத்தர் உங்க போன்ல கூட நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு தன்னோட எம்ப்ளாயிஸ்ட. சோ அப்படின்னா யார் அவரு? முதலாளி. முதலாளி. சூப்பர் சூப்பர். முதலாளி. இப்ப சொல்லுங்க, ஃபேமஸ் சாங் என்ன? ரஜினி சாங். ஒருவன் முதலாளி. ஒருவன் முதலாளி. கரெக்ட். சூப்பர். இது வந்து ஒரு தமிழ் படம். ரஜினி படம். இது வாரு. ஓகே. ரைட்ல இருக்கவர் யாரு? யார் தூக்கிட்டு போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். I resign my lord.
ரைட்ல இந்த பையன் தூக்கிட்டு போறது யாரு? அப்பா. அப்பா. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தமிழ் வார்த்தை போர் வீரர்கள். அது சுருக்கமா 2 எழுத்துல ஒரு வார்த்தை. படையப்பா. 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 சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அடேங்கப்பான்னு ஒரு டெய்லர் இருந்தாரு நான் படிச்ச ஊர்ல. அது ஞாபகம் இருக்கு. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அந்த கடையை நான் பெருமையா பாட்டு போவேன். அத மாதிரி யூனிக்கா பேர் வைக்கிறது பாரு, தில்லா அப்படின்னு. அடேங்க அப்பா அப்படின்னு. ஓகே, இது வந்து ஒரு சாங், எம்ஜிஆர் பாட்டு, ரொம்ப ஃபேமஸான சாங். மவுண்ட் பேட்டனும் இல்ல சார், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அந்த லேடி ரைட்ல இருக்கவங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு? மிஸ்ஸஸ் மவுண்ட் பேட்டன். இல்ல சார், இல்ல. லெஃப்ட்ல இருக்க ரீசெண்டா இறந்தார் 1 வீக் முன்னாடி. பிலிப். எலிசபெத். இவங்க எலிசபெத். சோ இவங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ராணி, ரைட் சைடு இருக்கவங்க ராணி. இவரு பாத்துக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் சாங் சேரட்ல வருமே, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். பட் டெக்னிக்கலி ஒரு ராஜா இல்ல, அவர் பிரின்ஸ் தான். இது ஒரு தமிழ் படம். நாட்டாமை. நாட்டாமை. எஸ், சூப்பர். நாட் ஆமை. இது வந்து நீங்க ஜூம் பண்ணி பெருசா பார்க்கலாம். இது ஒரு பாட்டு. இது லெஃப்ட் சைடு இருக்கவரு தமிழ்நாட்டு ராஜா தான். தஞ்சாவூர். என்ன பாட்டு? தேசிங்க ராஜா. இல்ல இல்ல, ராஜராஜ சோழன் நான். அந்த பாட்டு என்ன? எஸ், சூப்பர். ஓகே, இது வந்து ஒரு படம், கமல் படம். வேலன் வரல. சூப்பர். பிடிச்சா பாருங்க. பாயிண்ட். சிங்காரவேலன். சிங்காரவேலன். எஸ் எஸ், யூ ஆர் ரைட். ஓகே, இது ஒரு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. ரேவதி நடித்த படம், ஆடிய பாடல். இல்ல, லாஸ்ட்ல இருக்கிறது என்ன? கூட. நடுவுல இருக்கவங்க என்ன பிடிச்சு காமிக்கிறாங்க? அபிநயம். கரெக்ட், அபிநயம். கூட ஃபர்ஸ்ட் வந்து அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூட. புலம்பொலியும் புலம்புவது ஏன். இது வந்து ஒரு பாட்டு. இந்த பெருசா இருக்கும். நீங்க தனித்தனியா அப்படி வேர்டு கொண்டு வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு தான் இது. கமல் பாட்டு. ஒரு பாட்டு முழுசா பாடுற மாதிரி இருக்குது. முழுசா போட்டிருக்காரு. இல்ல இல்ல, ஒரே லைன் தான். கீழே வந்து வேன் தெரியும் உங்களுக்கு? ஹிந்தில வேன ஓடையில. இல்ல இல்ல, கீழே வேன் இருக்கு. அப்புறம் எந்த கண்ட்ரில இப்படி ஆடுவாங்க? வான் தாய். அடுத்து இருக்கிறவரு அந்தாய் கண்ணா. கோபாலன். கருமை நிற கண்ணா. கண்ணா கருமை நிற கண்ணா. இல்ல வந்தாய் கோபாலனே. அந்த பாட்டு தான். போலே வண்ணம் கொண்ட வந்தாய் கோபாலனே. சூப்பர் சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து வில் கோ ஃபார் ஓகே. நம்ம வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து எவ்வளவு தூரம் அவங்களுடைய கண்களை பார்த்திருக்கோம்னு பார்ப்போம். ஓகே,
ஓகே, அவங்க கண்களை வந்து நம்மளால கண்களை வச்சு அவங்கள ரெகனைஸ் பண்ண முடியுதா? எல்லாரும் இந்தியனா சார்? இந்தியன் ஃபாரின் இருக்கிறது ராஜீவ்காந்தி சார். இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட் சார். சயின்டிஸ்டா? ஆமா. ஏன் ராஜீவ்காந்தி பேர்ல சயின்டிஸ்ட் இருக்க கூடாதா என்ன? ஃபேமஸ் சயின்டிஸ்ட் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இல்ல. இவர் வந்து ஐன்ஸ்டீனா சார்? மூணாவது. ரைட். சார் நடுவுல ரைட் சைடுல இருக்கிறவர் ஐன்ஸ்டீனா? அதான் கேட்டேன். இல்ல, டாப் அண்ட் பாட்டம் வந்து இந்தியன்ஸ், லெஃப்ட் ரைட் ஃபாரினர்ஸ். இந்த பாட்டம் வந்து மேக்ஸ் கலர் ராமானுஜனா? இல்ல இல்ல கீழே இருக்கிற சர் சி வி ராமன் மாதிரி இருக்கு. கீழையா மேலையா? மேல ராமனா? மேல சர் சி வி ராமன், யுவர் ரைட். கீழே இருக்கிறது ஆட்டம் ரிலேட்டட் பர்சன், அட்டாமிக். பாபா மாதிரி என்ன அர்த்தம்? சுப்பிரமணியனா? விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய். எஸ். லெஃப்ட் அண்ட் ரைட். ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே விஞ்ஞானி அப்துல் கலாம் மட்டும்தான். எங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறீங்களா சார்? லெஃப்ட்ல. ஓகே, லெஃப்ட்ல இருக்கிறவரு யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அவரு டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவரோட தெரிஞ்சதான் சொல்லிருப்போமே இவ்வளவு நேரம். அப்ரஹாம் லிங்கனா? சயின்டிஸ்ட். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லா? எஸ், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், யூ ஆர் ரைட். லெஃப்ட் சைடு இருக்கிறவரு அலெக்சாண்டர் கிரஹாம். ஆமா. ரைட் சைடு இருக்கிறவரு ஐன்ஸ்டீன் இல்ல, இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி தாடி வச்சிருக்காங்க. இவர்தான் ரைட் சைடா? நீங்க இப்படியே காமிச்சா கூட நாங்க சொல்ல மாட்டோமே சார். நாங்க சொல்லிடுறோம். எங்க நாட்டு விஞ்ஞானியை நாங்க எப்படி சார் காட்டி கொடுக்கறது? சூப்பர் சூப்பர். இப்ப ஒரு சின்ன குரல் கேட்டுட்டு இருக்கேன், அவர் பேர் என்ன? ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களே. விஸ்வகண்ணன். விஸ்வகண்ணன். விஸ்வகண்ணன், நீங்க தான் சொல்லணும் இவர் யாருன்னு. கலீலியோ கலீலியா சார்? வெரி குட். ஓகே, அடுத்து அகைன் பிக்சர் பசில் போவோம். பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை, சொல்லுங்க. ஆல்பர்ட் ஸ்வைட்சர் மாதிரி என்ன இருக்கும்? பிக்சர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் படம் போட்டார். ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஓகே, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உலக புகழ்பெற்ற இயக்குனர்களா? இயக்குனர். ஆமா, வா. உலக புகழ்பெற்ற இயக்குனர். ஜப்பான். வந்துட்டீங்க சார், கரெக்ட். எப்படி வந்ததுன்னு தெரியாது எனக்கு. பரவாயில்ல. செகண்ட் பார்ட் என்ன? நாய் குறைக்குது, குறை பண்றாங்க. குரசேவாதான், அக்கிரா குரசேவா. இயக்குனர், ஆனா படம் கனெக்ட் ஆகல. இது வந்து ஒரு இடம் அமெரிக்காவில் இருக்கு. பென்சில்வேனியா. ஈஸி பாத்தீங்களா? பென்சில்வேனியா. இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு பொருள். சிப்போட்லே. ஒரு பொருள், வீட்டுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். சிம்னி விளக்கு. முந்தி யூஸ் பண்ணோம். ஆமா, சிம்னி விளக்கு. கரெக்ட் கரெக்ட், சூப்பர். இது வந்து ஒரு திரைப்படம். என்ன மேடம் சொல்லுங்க? உயிரெழுத்து. இல்ல, எத்தனை எழுத்து? ரொம்ப சிம்பிள். எத்தனை எழுத்து இருக்கு? 3 எழுத்து, அவ்வளவுதான்.
படமே அவ்வளவுதான். ஓகே, இது வந்து ஒரு பாட்டு. கல்லிலே கலைவண்ணம் கண்டானா? இல்ல, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கல்லாகுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகும். கரெக்ட். அதேதான், அதே. சூப்பர் சாங், சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங். இது வந்து ஒரு நடிகை. காஞ்சனாவா? மேக்னெட். இது வந்து குளோபா? நடிகையா? மேக்னெட். ஆமா, மேக்னெட் தமிழ்ல என்ன? காந்தம். சந்திரகாந்தாவா? நிலாவின் வேறு பெயர். சந்திரகாந்தா. இல்ல இல்ல, காந்தத்துல ஆரம்பிக்கும். காந்திமதி. 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 வாவ். விஸ்வா, தம்பி உனக்கு ஒரு கிளாப். கலக்குறீங்க. இது வந்து ஒரு நாடு. ரஷ்யா பக்கத்துல வரும். தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் கலந்து அடிச்சு சொல்லுங்க. ஆமா, அதுல இருந்து இது அது ஃபர்ஸ்ட் இது வேர்ட கண்டுபிடிச்சீங்கன்னா பிடிச்சிடலாம். மாதிரி என்னதுடா? என்னது? உஸ்பெகிஸ்தான். 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 கரெக்ட். சூப்பர். இது வந்து ஒரு பொருள், விளையாட பயன்படுத்துவாங்க. பல்லாங்குழி. பல்லாங்குழி. சூப்பர் சூப்பர். பல்லாங்குழி. இது வந்து ஒரு சினிமா. திஸ் வெர்சஸ் திஸ். பட்டிக்காடா பட்டணமா? பட்டிக்காடா பட்டணமா. சூப்பர். இது வந்து ஒரு பாட்டா? ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. எஸ், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. கண்ணதாசன். பாத்தீங்களா, இதெல்லாம் லேடிஸ் கரெக்டா சொல்றாங்க. என்ன பண்றது? கிளாஸ்ல ஆம்பளைக்கு கம்முனுக்குறேன். வனமோகினி. சூப்பர். வனிதா மணி வன மோகினி. மணி வனமோகினி. சூப்பர். இது வந்து ஒரு படம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது விளக்குல வைப்பாங்க. அது ஒரு பட்டில இருக்கு. அவன் மணல் கயிறு. நாலு சேர்ந்து ஒரு பேரு. எம்ஜிஆர் படம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மண் இருக்கு. மந்திரி குயில் என்ன சவுண்ட் இருக்கும்? அத சொல்லிட்டாரு சார். மந்திரி குமாரி. குயிலோட கூ சவுண்ட், மழையோட இன்னொரு பேர் மாறி. மந்திரி குமாரி தான். மந்திரி குமாரி. ஓகே, இது வந்து ஒரு திரைக்கலைஞர். புலியில ஸ்டார்ட் பண்ணி எதுல முடியுது? புலியில ஸ்டார்ட் பண்ணி ரோஜால முடியுது. புலியூர் சரோஜா. புலியூர் சரோஜா. யூ ஆர் ரைட். சூப்பர். புலியூர் சரோஜா. இது வந்து ஒரு உணவு. கல்லா? மஞ்சள். தங்கம். அது தகன்னு மின்னிட்டு இருக்கா? தங்கம். கல்லு வந்து மின்னுது. சோ தங்கத்துக்கு வேறு சொல்லையும் சேர்த்து கல்லோட சேர்த்து சொல்லுங்க. கல்லுப்பா? இல்ல. ஃபர்ஸ்ட் இதுக்கு சர்க்கரை டேஷ். அவ்வளவுதானே? இது சர்க்கரை தான். சர்க்கரை டேஷ். சோ என்னது? என்ன உணவு? ரெண்டு வார்த்தை. சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொன்கல். அதுக்கு தான் போடுறீங்க பொன்கல்னு. ஓகே, இது வந்து ஒரு பொருள் நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது என்ன சவுண்ட் கொடுக்குதுன்னு பாத்துக்கோங்க. சோ இந்த க்ளூ ஏற்கனவே பாத்திருக்கீங்க. நாய் வர்றது அதே வேர்டு தான். இஸ்திரி பெட்டி. விஸ்வா. எஸ், இஸ்திரி பெட்டி. சூப்பர். இது வந்து ஒரு பாட்டு. லாஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமே? ரெண்டுலயுமே அச்சு தானே? அச்சு முறுக்கு. அச்சு. அது ஃபர்ஸ்ட்
செகண்ட் நீரான அகரம் Second இப்போ வந்து- சீக்கிரமாச்சு. நகரம் சூப்பர் இப்போ சிகரமாச்சு. தங்கம் இப்போ நகரம் இப்போ சிகரமாச்சு. நகரம் இப்போ நகரம் தங்கமாச்சு. இப்போ சிகரம் சூப்பர். ஆச்சு. நகரம் இப்போ தங்கம் ஆச்சு. விஸ்வா என்ன படிக்கிறீங்க? அவங்க எங்க படிக்கிறாங்க? சினிமா தான் பாக்குறாங்க. நல்ல ஜோக் சார். பக்கத்துல அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்களா? ஓகே, இது வந்து ஒரு பர்சனாலிட்டி. நீங்க தமிழ் ஹிந்தி எல்லாம் கலந்து யோசிச்சு சொல்லலாம். ஒரு பிக்சர் தானே சார்? ஒரே ஒரு பிக்சர் தான். இந்த பிக்சரே பாத்துக்கோங்க. அதுல என்ன இருக்கு என்ன இல்ல எல்லாம் பச்சு சொல்லுங்க. எது இல்ல? கண் இல்ல. கண்ணகி. எஸ் விஸ்வா, யூ ஆர் ரைட். கண்ணகி. நம்ம மாதிரியே யோசிக்கிறாப்ல. கண்ணகி. நல்ல நம்ம மாதிரியே யோசிக்கிறாப்ல. ஓகே, இது ஒத்துக்க முடியாது. நம்ம மாதிரி யோசிக்கிறான்றது ஒத்துக்க முடியாது. அவன் correct ஆ எனக்கு கொஸ்டின் லீக் ஆயிட்டோன்னு டவுட்டா இருக்கு. ஆஹா பாத்தீங்களா, இந்த காலம் இப்படி ஆயிப்போச்சு. யாராவது நல்லா சொன்னா இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, கிரிக்கெட்டர்ஸ் உடைய ஐஸ் இது பாத்துக்கோங்க. நல்லா இருந்தாலே தெரியாது, இது வேற டல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உங்க Clarity. கொஞ்சம் பெருசாகிக்கலாம். சார் ரைட்ல இருக்கிறது கபில் தேவ் சார். யூ ஆர் ரைட். ஆமா, ரைட் கபில் சைடுல தேவ். லெஃப்ட்ல இருக்கிறது கவாஸ்கர் சார். சூப்பர், யூ ஆர் ரைட். டாப் அண்ட் பாட்டம். கீழே காட்டுங்க சார் கொஞ்சம். தோனியா? கீழே டிராவிட் சார். எஸ், யூ ஆர் ரைட். டிராவிட். மேல இருக்கிறவரு சூரியனை பாப்பாரு. ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த். எஸ், ஏன்னா நம்ம சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிதான் முழு படத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. இல்ல, நான் சும்மா அடிச்சேன் ஸ்ரீகாந்த். ஓகே, இப்போ போதும் கிரிக்கெட் பாக்குதுன்னு தெரியுது. அதுதான். ஆமா. நீங்க உங்களுடைய போன்ல நீங்க ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் நாங்கெல்லாம் பண்ணிக்கலாம். போன்ல பாக்கல சார். லேப்டாப் சார். லேப்டாப்ல பாக்குறோம். அதான். ஓகே, அதுக்கு இது மேல வந்து கண்ணு முடியாது. லேப்டாப்ல உங்க பிரவுசரை வந்து கண்ட்ரோல் பிளஸ் பிளஸ் போட்டீங்கன்னா பெருசாயிக்கும். ரைட். லேப்டாப்ல பெருசா தானே தெரியுது. அப்ப சரி, அப்ப சரி. ஓகே, இது வந்து திருக்குறளுக்கு நான் வந்து இது மாதிரி கொடுத்துருக்கேன். அது என்ன எமோட்டிகான்ஸ். இது என்ன குறள்னு சொல்லுங்க அவங்க. இது வந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணலாம். ஒருத்தர் சொன்னதை வச்சு இன்னொருத்தர் அப்படியே கொண்டு வந்து ஆன்சர் வந்தா போதும் நமக்கு. திருக்குறள் மூலம் 10 திருக்குறள் இருக்குங்களா இதுல? ஆமா சார், ஆமா, கரெக்ட். ஓ, கீழே இருக்கிற படமா? ஆமா, இந்த படத்தை வச்சு என்ன திருக்குறள்னு சொல்லுங்க. இந்த ஸ்மால் ஐகான்ஸ் தான் சொல்றாரு. ஆமா ஆமா, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு திருக்குறள் வருமா? இந்த 10 சேர்த்து? ஆமா, ஒரே குறளை மீன் பண்ணுது, இது அவ்வளவுதான். ஓ, சிறுபுறம் 10 திருக்குறள்களை. ஓகே, மேபி திருக்குறள் புலி. இத பார்த்தா 10 திருக்குறள் வந்துருமா? இல்ல இல்ல, சார், அதான் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு குறள். ஐ திங்க் இந்த டெக்ஸ்ட் கன்வே பண்றது டிஃபரண்டா இருக்கு டெக்ஸ்ட் சார். தப்பு. சிறு படங்கள் மூலம் குறி 10 திருக்குறள்களை கண்டுபிடிக்கலாம் போட்டுக்கிறீங்க நீங்க. அதனால 10 திருக்குறள் கீழே இன்னும் 9 திருக்குறள் வருது. 30 படம் தான் இருக்கு. இல்ல, அவர் என்ன சொல்றா, ஒண்ணு சொல்லிட்டு வந்துரும்ன்றாரு. அதுதான் விஷயம். சரி, இதுக்கு ஆன்சர் நான் கொடுத்துறேன். அதான் சொல்றாரு விஸ்வா. கம் ஆன். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று மாதிரி வருமா? எக்ஸாக்ட்லி அதேதான் இது. நீ உலவாக இன்னாத உலவாக 100வது குறள் சார். 100வது குறள். இனிய உலவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சூப்பர். இது ஒரு குறள். ஓ, இங்க வருது இரண்டாவது. ஓகே, ஆமா. மழை சொட்டு இல்ல துளி. ஃபர்ஸ்ட் தண்ணி, அது வேற வார்த்தைகள்லாம் யோசிச்சு பாருங்க. தண்ணீர், நீர், குறளே நீர். போட்டு படிக்க சொன்னா கூட நாங்க படிக்க மாட்டோம். மலையாள தண்ணீர். மலையாளத்துல தண்ணி வெள்ளம், வெள்ளம், வெள்ளம்.
வெள்ளத்தனே மலர் நீட்டம் மாந்தர்தம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு. வெள்ளத்தனை சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதேதான், சூப்பர், அருமை அருமை. இது இன்னொரு குறள், ரொம்ப ஈஸியா இருக்கும் போல. ரொம்ப ஈஸி தான். You are right. அது டாலர், மட்டும் டாலர். தெரிஞ்சுது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தெல்லாம் தலை. அதேதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி சார். தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்ட வடு. கரெக்ட் கரெக்ட், சூப்பர். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே களைவதாம் நட்பு. அருமை அருமை, வெரி குட். என்னென்ப என்னென்ப ஏனி எழுத்தன்பு என எழுத்தென்ப இவ்விரண்டும் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இது எங்க இருக்காது, எங்க என்ன இருக்கு? என்னை விட இஷ்டத்துக்கு ஆச்சு விடுறீங்க எல்லாரும். இது வந்து பேச்சுதான். அந்த கோட் வந்து பேசுறது. பொருள், கோட் வந்து பொருள். ஓகே, பொருள். பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவா. அதேதான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அருமை அருமை. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார். என்பம் உலகத்திற்கு அது தனி. அறிவு இது வந்து மூளை. ஆமா, அதுதான் அறிவு. இங்க வந்து மூளை. அறிவில்லா மூளை இல்ல. இன்னொருத்தன் கஷ்டத்தை பார்த்து நம்ம வருத்தப்படலைன்னா அறிவினால பிரயோஜனம் என்ன? பிறர்க்கு என்ன முற்பொருள் செய்யணும். அறிவினான் ஆகுவதுண்டோ? அறிவினால் ஆகுவதுண்டோ தன்னோய் போல் பிறநோய் பிரிதின் நோய் தன்னோய் போல் பிரிதின் நோய் தன்னோய் போல் காணப்பெறேன். அதேதான், கஷ்டமா போறது சார். இது ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். முயற்சி திருவினை முயல் எய்த காண முயல் எய்த வான்கோழி அம்பினில் முயலை பார்த்து குறிபார்த்து எரியப்பட்ட அம்பை விட யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. அன்பிற்கு உண்டை அடைக்கும் தாள். சூப்பர். அடுத்த பார்ட் என்ன சொல்லுங்க? ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். புன்கணீர் பூசல். ஓகே, இது என்னை பொறுத்த இது கொஞ்சம் கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் இது. இந்த மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குமா குரல்ல? இது அதாவது உலகம் பழிச்சத ஒழிச்சிட்டோம்னா நம்ம ஷேவ் பண்ணிக்கிறதோ தாடி வளர்த்துக்கிறதோ தேவையில்லை. நீட்டலும் அழித்தலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்தலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடு. யூ ஆர் ரைட், சூப்பர். வேண்டாம். ஓகே, அருமை. திரும்பவும் கண்ணுதான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஈஸி ஈஸி ஈஸி. கடைசி காந்தி நினைக்கிறேன். காந்தி இருக்காரு, தமிழ்நாட்டுக்காரர். ஒருத்தர் தமிழ்நாடு, மத்த 3 பேரும் அதர் ஸ்டேட்ஸ். வல்லபாய் பட்டேலா லாஸ்ட்? கீழ இருக்கிறவர் வல்லபாய் பட்டேல். யூ ஆர் ரைட், சூப்பர். ஓகே ரைட். லெஃப்ட்
காமராஜ். இல்ல. மொரார்ஜி தேசாய். லெஃப்ட்ல இருக்கிற தமிழ்நாடு. லெஃப்ட்ல இருக்கிற அந்த ஆளு தமிழ்நாடு. ஃப்ரீயா போயிடுறா. லெஃப்ட்ல இருக்கிறது தமிழ்நாடா? கொஞ்சம் மேல தூக்குங்க. ஆமா. கலைஞரா? இந்திரா காந்தி. இல்ல 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 இல்ல. இந்திரா காந்தி இல்ல ஃபீமேல் இல்ல. female. தமிழ்நாட்டுல freedom fighter சொல்றாருல அவரு. துப்பாக்கி பயன்படுத்தப்பட்ட ஒரே கேஸ் பகத் சிங். பகத் சிங் தமிழ்நாட்டுல. திருப்பூர் குமரனா? வாஞ்சிநாதன். வாஞ்சி. வாஞ்சிநாதன். 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 ஓகே. இந்த டாப் அண்ட் ரைட்ல காந்தி எது? மேல இருக்கிறது காந்தி. எஸ், யங் காந்தி. ஆமா. ஆமா. ரைட் சைடுல இருக்கிறது? ரைட் சைடுல இருக்கிறது கீழ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிரும். காந்தி, பட்டேல், கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே, வாஞ்சிநாதன். யூ ஆர் ரைட். அடுத்தது. ஓகே. அப்புறம் வந்து எனக்கு ரீபஸ் பசில்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ரீபஸ்ங்கிறது என்னன்னா ஒரு பிக்சர் க்ளூ மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு சாம்பிளுக்கு நான் இதை சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு இல்லையா, ஒன் அட் a டைம் ஒன்ஸா கொடுத்துருக்காங்க, ஒரு டேஷ் போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே ஏ டைம் கொடுத்துருக்காங்க. Once a time. ஒன்ஸ் Upon a ஒன்ஸ் time. அப்பான் அ டைம், Once ஒன்ஸ் upon a time. அப்பான் அ டைம். ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிப்போம் அதை. ஸோ இது பாருங்க, இது சொல்லுங்க. டிராவல் தி செவன்ஸா அண்டர் சி. வெளிநாட்டு டிராவல வந்து எப்படி சொல்லுவாங்க? டிராவல் ஓவர்சீஸ். டிராவல் ஓவர்சீஸ். டிராவல் ஓவர்சீஸ் கரெக்ட். இயர் 4 4 இன் இயர். 4 இன் இயர். ஃபாரினர். 4 இன் ஃபாரினர் கரெக்ட். ஃபாரினர். ஸோ வித்தியாசமா இருக்கும் அது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். சூப்பர். எஸ்ஜிஜி. ESGG. முட்டையை உடைச்சு ஊத்திருக்காங்க. எக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்கிராம்பிள் பண்ணிருக்காங்க. ஸ்கிராம்பிள்ட் எக்ஸா? ஸ்கிராம்பிள்டு எக்ஸ் கரெக்ட். மீ லைட்ஸ். கடையிலுக்கு டெக்கரேஷன்லாம் வந்து அவங்க பேரெல்லாம் இதுல இந்த லைட்ஸ்ல வச்சிருப்பாங்க. நியான் லைட்ஸ். நீ ஆன் லைட்ஸ். அதான். ஓகே. இங்க ஒரு படம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஸ்கூல் டயத்தில் நம்ம தூக்கி எரிஞ்சு விளையாடி இருப்போம் இல்லையா? டிஸ்க். வட்டு எறிதல். வட்டு எறிதல். வட்டு டிஸ்க். டிஸ்கஸ் த்ரோ. ரைட்? கரெக்ட். ஸோ டிஸ்கஸ் எதுக்கு மேல இருக்கு? டீக்கு மேல. டிஸ்கஸ் ஓவர் காஃபி ஆர் டிஸ்கஸ் ஓவர் டீ. டிஸ்கஸ் ஓவர். இந்த பசில்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 0க்கு கீழே MA PhD MSc. 3 டிகிரி செல்சியஸ். அண்டர் -3 டிகிரி செல்சியஸா? -3 டிகிரி செல்சியஸ். 3 degrees below 0. சூப்பர். எஸ் சார். இது சொல்லுங்க பாப்போம். forgive forget. Forgive forget. Forgive forget. Forgive forget. Okay. அதாவது man gets and forgets, God gives and forgives ன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கீழே வந்து A 2 3 4 5 6 7 8 9 10 Q இருக்கு. சீட் கட்ல இருக்கிற மாதிரி. அது உயரமா J and K இருக்கு. ஒரு வேர்டு மீன் பண்ணுது. ஓ, இது ரெண்டும் சேர்த்து. ரெண்டும் சேர்த்து. ஆமா, சேர்த்து ஒரு வேர்டு தான். பிளேன் ஃளைட் டிராவல்லாம் இருக்கு இல்லையா, ஃளைட் சம்பந்தப்பட்ட ஒரு வேர்டு. ஜான் கென்னடி தெரியும். பிளேன் எல்லாம் கடத்திட்டு போயிடுவாங்களே. ஹைஜாக். ஹைஜாக்கிங். ஓகே. இது பாருங்க.
நீங்க உங்க போன்ல ஜூம் பண்ணிக்க முடியும். ஓகே, லேப்டாப்ல பெருசா தெரியும்னு சொல்லிட்டீங்க. ஒன்ஸ் எதுக்குள்ள இருக்கு? Once மூணுக்குள்ள. மூணா? ஒன்ஸ் இன் Once in a Once blue in moon. Blue moon. once in a blue moon. You are right. Once in a blue moon. Correct. ஆக்சுவலி ப்ளூ மூன்ங்கிறது ஒரே மாசத்துல 2வது பௌர்ணமி வந்தா ப்ளூ மூன் சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, கமா போட்டு ND இருக்கு. மிலிட்டரியில எல்லாம் ஆர்டர்ஸ் இதுல தான் கொடுப்பாங்க. கமாண்ட். கமாண்ட். கரெக்ட். கமாண்ட். ஓகே, இது வந்து நான் கிரியேட் பண்ணேன். இது ஆக்சுவலி ஒரு சென்டென்ஸை மீன் பண்ணும். ரெண்டும் சேர்த்து சின்ன படம். அது தூரத்துல இருக்கும்போது நம்ம போக முடியாது, பக்கத்துல வந்தோடனே போலாம். Let's cross the bridge when it nears. Come to the bridge. We'll cross the river when we come to the bridge. Correct. Okay. சரி, இதெல்லாம் வந்து ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம். இது ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி குவிஸ். இது என்ன மீன் பண்ணுது? உலகம் பட்டாணி. சேர்த்து சொல்லுங்க இங்கிலீஷ்ல. World peace. World peace. World peace. You're right. World peace. Superb. இவ்வளவு ஈஸியா பீஸ கொண்டு. இது வந்து ஒரு குதிரை, அது வரைஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு வண்டி படத்தை. சோ இது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு தான். Horse ride. குதிரையால் இழுக்கப்படும் வண்டி. Chariot. Horse chariot. Horse drawn cart. Horse drawn. Horse drawn cart சொல்லுவாங்க. ஓகே, இந்த குதிரையை வரைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, சண்டை போடுறாங்க. ஓகே, இது நான் இப்போதைக்கு அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். இது வந்து இவர் என்ன பிரசன்டேஷன் கொடுக்குறாருன்னு சொல்லுங்க. ஹியர் இட் இஸ் எதையோ காமிக்கிறாரு பாருங்க. சுவிட்ச் போர்டை காட்டுறாரு. வாட் டைப் ஆஃப் பிரசன்டேஷன் அவர் கொடுக்குறாரு? பவர் பாயிண்ட் மாதிரி பிளக் பாயிண்ட். பவர் பாயிண்டே தான், அதேதான் பவர் பாயிண்ட் தான் காமிச்சிட்டு இருக்காரு. So he is giving a PowerPoint presentation. நினைச்சு பாருங்க, ஆபீஸ்ல இன்னைக்கு நீங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொன்னா அவரு கூப்பிட்டு வந்து இதை காமிச்சாருன்னா எப்படி இருக்கும்? ஓகே, I would help. அப்புறம் தான் வரும். I would help, but my hands are tied. My hands are tied. Exactly. இது என்ன சென்டென்ஸ் மீன் பண்ணுது? அது என்ன பிக்சர் சார்? கை. கையில வந்து THIN இருக்கு, மிச்சம் எல்லாம் Nல ஒரு பார்ட்டும் GSம் பேப்பர்ல எழுதி இருக்கு. Broken things. விஷயம் கை நழுவி போயிருச்சு, இங்கிலீஷ்ல சொல்லுவோமே. கை மீறி போயிச்சா? Things are getting out of hand. Things are getting out of. இது மேக்ஸ் ரிலேட்டட். இது மேக்ஸ் ரிலேட்டட். இது மேத்ஸா? ஆமா. ரூட், ஸ்கொயர் ரூட். கரெக்ட். ஸ்கொயர் ரூட் வச்சுக்கோங்க, கியூப் ரூட் வச்சுக்கோங்க, எதுவும் வச்சுக்கோங்க. ஓகே, இது என்ன மீன் பண்ணுது? Just open. Just எதுக்குள்ள இருக்கு? Just எதுக்குள்ள இருக்கு? Just box. கண்ணாடி கூடுக்கெல்லாம் ஒரு வேர்ட் சொல்லுவோம் இல்லையா? ஆமா, ஆப்டிக் பாக்ஸ் இது. எதுக்கும் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்க? Just in case. அது கண்ணாடி just in case. ஓகே, இது எத்தனை இருக்குன்னு பாத்துக்கோங்க. 1 2. இது என்ன வேர்ட் மீன் பண்ணுது? எத்தனை இருக்கு? 10 வருதுல. 2 10.
என்ன வேர்ட் மீன் பண்ணது? Antenna. Handstand. இல்ல ரொம்ப சிம்பிள். மொத்தம் எத்தனை எறும்பு அப்படி இங்கிலீஷ் சொல்லுங்க. நம்பர் 12. Enhance. சூப்பர். 10 ants. Tenants. Tenants தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சூப்பர். என்னோட क्वेश्चंस முடிஞ்சது. எங்களோட क्वेश्चनா? திருவிளையாடல் தரவி மாதிரி தான், நமக்கு கேட்கதான் தெரியும். குவிஸ் மாஸ்டரை போட்டு துவைப்பது எப்படி? இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஷேரிங்கை க்ளோஸ் பண்ணுங்க. இல்ல மேல போயிட்டு அந்த இது இருக்குல்ல, என்ன பண்றேன். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். வெரி குட். குவிஸ் பத்தி சொல்லுவாங்க. எல்லா கேள்விக்கும் ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா குவிஸ் மாஸ்டர் தோத்து போடுவாரு. எதுக்குமே ஆன்சர் சொல்லலைன்னாலும் குவிஸ் மாஸ்டர் தோத்து போடுவாரு. குவிஸ் மாஸ்டர் பேலன்ஸ் பண்ணி மக்களுக்கு பாதி தெரியணும் பாதி தெரியாத மாதிரி இருக்கும்போது தான் குவிஸ் மாஸ்டரோட சக்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். குட் குட் சூப்பர். நான் ஆக்சுவலா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு யார் வரப்போறாங்க, என்ன இவர் வேற சொல்லிட்டாரு, இன்னைக்கு யாருன்னா வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனா இன்னைக்கு பரவாயில்ல, எல்லாருமே கலந்துட்டோம். இன்ட்ரெஸ்டிங், ரியலி இன்ட்ரெஸ்டிங், சம்திங் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம சும்மா பேசிட்டே இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமா எல்லாரையும் யோசிக்க வச்சுங்க. நாங்களாம் யோசித்தமான்றதுதான் கேள்விக்குறீங்க. இல்ல, இந்த கிரியேட்டிவிட்டி இருக்குது, இன்ஃபர்மேஷன் நாலெட்ஜும் இருக்கு. ஆமா சார் கரெக்ட்டா சொன்னார். எஸ், நான் இந்த மாதிரி பிக்சர் பசில்ஸ் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்லயே கொடுப்பேன் நான். இப்ப 2 மரம் இருக்கும், 2வது மரத்தை வந்து ஆரோ காமிச்சிட்டு இருக்கோம். அடுத்த படத்துல வந்து ஒரு ஷூ வந்து வாழைப்பழ தோல்ல கால் வைக்க போற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி இது வந்து ரிஸ்க்னு தெரிஞ்சிடும் இல்லையா? 3வது படம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஒரு டேர்ம். ஸோ 2வது ட்ரீல ஆரோ காமிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ செகண்டரி ரிஸ்க், செகண்ட் ட்ரீ ரிஸ்க். ஓகே ஓகே. நான் என்ன பண்ணுவேன்னா அதை அவங்க சொன்ன உடனே அந்த டேர்மை டெஃபைன் பண்ணவும் சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இதா இருக்கும். சும்மா வெறுமனை சொல்லிட்டு போனோம்னா அப்புறம் வந்து லேர்னிங் இருக்காது இல்லையா? ஆயிரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். really interesting. Okay, very good. So லைவ்லியாவும் இருந்தது சார். யோசிக்க மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. Thank you sir. Thank you. It's different. Stress buster program. சொல்லுங்க முயற்சி முருகேசன் சார் ஒரு நாள் அருமையான ஒரு உரையை கொடுங்க. நல்லா பேசுவார், போடுவாரு. உங்க எல்லாருக்கும் உரியது உங்க சொல்லுங்க. கேக்குதா? கேக்குதா? எங்களுக்குலாம் கேக்குது. நீங்க பேசுங்க. உங்களோட பொருள் ஆனால் நீங்க பயன்படுத்த மாட்டீங்க, அது என்ன? பேரு. நம்ம பேரு தான், ஆனா நம்ம பயன்படுத்துறது இல்ல, மத்தவங்க தான் நிறைய பயன்படுத்துறாங்க. விசிட்டிங் கார்டு, செக். ஆமா, ஆறுதலுக்கு வேணா நான் ஒண்ணு சொல்றேன்பா. சொல்லுங்க. இந்த பேர் சொன்னீங்கல்ல, ஒரு சுவாமி இருக்கிறாரு, ஒரு ஆனந்தா சாமி. அவருக்கு அவரை சாமிஜின்னு சொல்லிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு அரை மணி நேரம் பேசினாருன்னா ஒரு 7-8 தடவை, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. When I was in Pennsylvania, one person asked me, Swamiji, you will give a pass for 5 seconds. And then he asked me, I have a problem with my wife. I told him, everybody has got a problem with wife. எல்லாம் கை தட்டுவாங்க. அப்பப்போ 5-5 நிமிஷத்துக்கு அவரே சுவாமிஜி சுவாமிஜின்னு சொல்லிக்குவார். அதனால யூஸ் பண்றவங்கன்னா நம்ம யூஸ் பண்றதுல சுவாமிஜிங்க நிறைய யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. One person asked me, na முடிஞ்சு போச்சு. One participant asked me in London, Swamiji, அப்புறம் பாஸ் கொடுத்துவாரு. இவர்தான் சாமிஜின்னு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியல. குறைஞ்சது 10 தடவை சொல்லுவாரு. ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும்.
he loves being called Swamiji all by himself. உண்மை உண்மை. இல்ல நம்ம கூட நம்ம பேரை நிறைய முறை சொல்லுவோம், சொல்லுவோம், பல நேரங்கள்ல சொல்லுவோம். சார் வினேந்திரன் சார், நீங்க என்ன சாப்பிடுற பசல் எதனா வச்சிருக்கீங்களா? நாங்கெல்லாம் பசல் படிச்சோம், கரெக்டா வந்து சாப்பிடுறீங்க. இல்ல நான் வேற ஒரு தளத்துக்கு போயிட்டு வந்தேன், இந்த இடத்துல வச்சிருந்தாங்க கொஞ்சோண்டு. சரி அத அவன் இது அதாவது இல்ல வீடியோ ஆஃப் பண்ணுவோம் நினைச்சு ஆடியோ ஆஃப் பண்ணேன். நாங்கெல்லாம் என்ன நினைச்சோம்னா, இங்க பாருங்க நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்க இப்ப நீங்களா அப்படின்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எவ்வளவு படிச்சாலும் இந்த ஆடியோ வீடியோ கனெக்டிவிட்டில எவ்வளவு மாட்றாங்க. வாசி சார் எல்லாம் முடிச்சிட்டாரா? இல்ல நீங்க கடைசியா வந்ததுதான் இங்க ஹைலைட். அப்படியே முடிச்சோம் பாருங்க. அவர் சாரோட பேரே வந்து ப்ராப்ளம் சால்வர் தான் இல்லையா? அதனால முடிஞ்ச பிறகுதான் வருவார் சார். அதுக்கு கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு அவ்வளவா பதில் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிச்சு. படிச்சு ராமநாதன் சார் அடிக்கிறாரு. அதுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், கோவப்படக்கூடாது. என்ன எங்க அம்மாவோட அம்மா பேர் வினை தீர்த்தாள் பெண்ணு, வினை தீர்த்தான் ஆண். அதனால எங்க அப்பா சொல்லுவாங்க, துணைக்கு துணையா தொண்டைக்குழிக்கு வெனையா பெனதித்தா மகளா எங்களுக்கு வந்து சேர்ந்தியாப்பாங்க. உங்க அம்மாவை கொடுத்தவங்களா அவங்க சொல்லியிருக்காங்க, பெனதித்தா மகளா என் வீட்டுக்கு வந்து சேர்ந்தியம்மாங்க எங்க அப்பா எங்க அம்மாவை. துணைக்கு துணையா எங்க தாயாருக்கு நான் கடைசி பையன். அவங்களுக்கு எப்பாவது கொஞ்சம் மனசு ஒவ்வாம இருந்தா காலம் போன காலத்துல மூளை வந்து குடிக்கிட்டது மாதிரி இருப்பாங்க. கடைசி வரைக்கும் என்னோடதான் இருந்தாங்க. சமயத்துல சொல்ற போது காலம் போன காலத்துல மூளை வந்து குடிக்கிட்டா என்ன அது மாதிரி வினை தீர்த்தான்ங்கிறது நான் நிறையத்தோட பேசியிருக்கேன். அதாவது சிவனுடைய பேர், அது சிவபெருமானுடைய பேர். முன்வினை பழவினையெல்லாம் அவர் தீர்ப்பாராம். இந்த பிறவியில இருக்கிற ஒரு வறுமை அறியாமை இதையெல்லாம் அவர் தீர்ப்பாராம். வைத்தீஸ்வரன்ங்கிறது பேரு இது கிடையாது. 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு தொடங்கி பேரையும் மாத்திட்டாங்க. அதுக்கு பேரு வினதீர்த்தான் கோயில் தான். அதுக்கு புள்ளிருக்கு வேலூர்னு இன்னொரு பேரு. அதை இவங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, வடமொழி ஆக்க முடியல. புல்னா சடாயு, இருக்கு, வேலூர், முருகன் கும்ப இது இவங்கெல்லாம் வந்து வழிபட்டதாக அந்த தளத்துல ஒரு புராணம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எளிதா மாத்த முடிந்தது வினதீர்த்தான்கிறத வைத்தீஸ்வரன்னு மாத்திட்டாங்க. எது பல ஊர்கள்ல அந்த மாதிரிதான். இப்ப சிற்றம்பலம் அப்படிங்கறத சிதம்பரம்னு மாத்திட்டு அதுக்கு ஒரு கதை எழுதிட்டாங்க. தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம். அதாவது சிற்றாறு அப்படின்னு சொல்ல முடியலையா, அதாவது குற்றாலத்துல ஓடுற நதிய அத சித்ரா நதி அப்படின்னு மாத்திட்டாங்க. குற்றால குறவஞ்சில இது வருது, அது சிற்றாறு. அது மாதிரி பல பேர்கள் இருக்கு. நான் ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணி வச்சிருக்கேன். பட்டினத்தாருடைய பாடல் இருக்கு, காழமேகத்துடைய பாடல் இருக்கு. இதுக்கெல்லாம் வினதீர்த்தானே இருக்கு. என்ன வினதீர்த்தான் இவனே இருக்கு. நாங்க இவ்வளவு நேரம் சிரிச்சுன்னு இருந்தோம், நீங்க திருப்பி வந்து பழையபடி ஆரம்பிக்கிறீங்க. எல்லாம் சேர்ந்ததுதானே. படைத்தாய் கதனை துரும்போது அப்படின்னு வந்து கடைசியில அவர் என்ன நினைக்கிறார், ஸ்டீபன் சாரு இல்ல ஸ்டீபன் சாரு முத்தையராமநாதனை தூண்டி விட்டாதப்பா அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாரு. கரெக்ட், நானும் அதான் நினைச்சேன்.
முத்தையராமன் சார் உங்க ஆன்சர் என்னன்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன். அவர் சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஆசை. அப்புறம் ஸ்டீபன் சார் உட்கார்ந்து எடிட் பண்ணி நாளைக்கு தான் போடுவார் வீடியோ. மொத்தத்தையும் கை வைப்பாங்க. சர்ஜரி பழைய வீடியோவை எடிட் பண்ணிட்டேன், திருப்பி ஒரு முறை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. அப்பதான் என்னெல்லாம் கோடா இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி இப்ப திருப்பி நீங்க இன்னொரு செஷன் ஆரம்பிச்சீங்கன்னா நாராயணமூர்த்தி சார் ஒண்ணுமே பேசாத இருக்காரு, வந்திருக்காரு ஒண்ணுமே பேசல. ஆள் இருக்காரா வச்சுட்டு போயிட்டாரா தெரியல. இல்ல இருக்கேன், எல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. நம்மளும் ஏன் பூந்தது கெடுப்பானேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். சுவையா கடைசியில தான் ஜாயின் பண்ணேன். வெரி இன்ட்ரெஸ்டட் இன் பசில்ஸ். கடைசியில வந்தேன் நானு. வினிதேதான் சார் சுவை கூட்டிட்டு இருக்காரு. அவர் சாப்பிட்டுட்டு அவர் சுவைய பண்ணிட்டு நமக்கு கூட்டத்துல சுவை கூட்டிட்டு இருக்காரு. நான் நினைச்சேன் நாராயணமூர்த்தி வந்துட்டு சரி சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு போட்டோம் அப்புறமா வரலான்னு வெரி இன்ட்ரெஸ்டட் இன் பசில்ஸ். கொஞ்சம் வேலை இருந்தது, கடைசியில தான் வந்தேன். அதனால நாளைக்கு நான் ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கிறேன். முத்தையா சார் பேசுன பேச்சை எடிட் பண்ண மாதிரி இதை பண்ணிடாதீங்க. நான் பேசுறது எல்லாமே எடிட் பண்றது அதாவது நீங்க பேசுறது பூரா சல்பியூரிக் ஆசிட கலந்து பேசிட்டீங்க. அதெல்லாம் பண்ணுவேன். இல்ல நான் டெல்லிங் ஆன் லைட்டர் சைடு. டோன்ட் வரி. இல்ல கரெக்ட் தான், நான் இல்லன்னு சொல்லல. வெங்கட்ராமுக்கு சொல்றதுன்னா குட் ஓல்ட் டேஸ். ஐ அம் 67 now. அந்த காலத்துல ரேடியோ அண்ணா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து முத்துக்குவிய வந்து சனிக்கிழமை 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பாப்பா மலர்னு இருக்கும். அதான் குழந்தைகளுக்கான ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள். அதுல ரேடியோ சிறுவர் சங்கம்னு வச்சிருப்போம். சென்னை முழுக்க ஒரு 20 சிறுவர் சங்கம் இருக்கும். அதுல எங்க அப்பா தொடங்கி வச்சதுக்கு பேர் மண்ணடி ரேடியோ சிறுவர் சங்கம். அதுல ஒரு 15-20 குட்டி பசங்க எல்லாம் இருக்கும். இந்த 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும். வாரம் அவர் ஐயாசாமி குவிஸ் கண்டக்ட் பண்ணுவார். எல்லாம் சுத்தி வர நிக்கணும். எங்க முன்னால ஒரு மைக் இருக்கும். அவரு வானொலி அண்ணன், ரேடியோ அண்ணான்னு பேர் அவருக்கு. எல்லாமே அண்ணான் தான் கூப்பிடுவோம் அவரை. இது கதர் ஜிப்பாவும் கதர் வேட்டியும் கட்டியிருப்பாரு. அவர் பாலராமாயணன் பிரமாதமான புக் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணுவாரு. அதுல மண்ணடி ரேடியோ சிறுவர் சங்கம் என் அண்ணனும் நானும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எல்லா வாரமும் நாங்க வின் பண்ணிடுவோம். எப்போதும் போல மண்ணடி ரேடியோ சிறுவர் சங்கம் வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு ₹1 கொடுப்பாங்க எங்களுக்கு. அந்த ₹1 பீச்ல மயிலாப்பூர்ல வாங்கிட்டு ஃபுல் பீச் நடந்து நாங்க நியூ ஸ்ட்ரீட் வந்துட்டு மண்ணடி பக்கத்துல வரைக்கும் 6-7 கிலோமீட்டர் நடந்தே வருவோம். ஒரு 5 பைசா வேர்க்கடலை வாங்கிக்கிறோம், அவ்வளவு வேர்க்கடலை கொடுப்பாங்க. அந்த வேர்க்கடலை சாப்பிட்டு மொத்தம் 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 kilometers you walk and come back. அந்த ரேடியோ சிறுவர் சங்கத்துல யாரு கையை தூக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப மாதிரி செட்டா போட்டுட்டு திரும்ப இன்னொரு ரவுண்டு வர்றது, போனஸ் ரவுண்டு வர்றது, அது உங்களுக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. இது வந்து மொத்த பேரும் நிப்பாங்க, கேள்வி கேட்டவொன்னா கை தூக்கணும். அந்த கை தூக்குற ஆளு கரெக்டா சொல்லணும். அந்த மாதிரி அதுல 6 வயசுல இருந்து நான் நிறைய எனக்கு குவிஸ் ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எல்ஐசிக்கு வந்து நிறைய குவிஸ் ப்ரோக்ராம் நான் கண்டக்ட் பண்ணேன். அதனால எனக்கு எல்ஐசியில அந்த காலத்துல ஆஸ்தான குவிஸ் மாஸ்டர்னு பேர். வருஷம் ரெக்ரியேஷன் கிளப்ல எப்போதும் போல முத்தையா ராமநாதன் நம்முடைய ஆஸ்தான குவிஸ் மாஸ்டர் கண்டக்ட் பண்ணாரு அப்படின்னு போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு தடவை இதே மாதிரி எல்ஐசியில நான் டிவிஷனல் ஆபீஸ் 4வது மாடி, என்ன 12வது மாடியில கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு 3 பேர் உட்காந்து ஏராளம் இன்டர்வியூ. எனக்கு என்னென்ன புரியல, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அப்புறம் கீழே வந்து ஒரு ட்ரேட் யூனியன் லீடர் கிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி தெரியல, 3 பேர் கண்ணாப்பண்ணான்னு கேள்வி கேட்டானுங்க. அப்புறம் இவர் ஃபோன் பண்ணி கேட்டா ஆல் இண்டியா ரேடியோல குவிஸ் ப்ரோக்ராமுக்கு எல்ஐசி ரெப்ரஸன்டேட்டிவ் வேணும்னு கேட்டாங்க. அதுக்காக அவரை செக்அப் பண்ண நாமினேட் பண்றோம். நாங்க 3 ரவுண்டு போனேன். போலீஸ் ஆபீசர் ஒருத்தர், பெரிய போலீஸ் ஆபீசர், அவர் கண்டக்ட் பண்ணார். ராஜகோபாலன் ஒரு பேர், விஜிலன்ஸ் ஆபீசர் நினைக்கிறேன், ஐபிஎஸ். அவர் கண்டக்ட் பண்ணார். 3 ரவுண்டு போய் 3 ரவுண்ட்லையும் வின் பண்ணி எல்ஐசியில போர்டு வச்சாங்க. முத்தையா ராமநாதன் வின் பண்ணார் அப்படின்னு போர்டு வச்சாங்க.
magazine la printed son. So that way I'm interested in quiz all through. But only thing is I'm zero in cricket, I'm zero in movies. General வந்தீங்கன்னா வந்துருவேன். பட் இதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் வேணாம், நீங்க பாட்டெல்லாம் நீங்களே வச்சுங்க, சினிமா நீங்க வச்சுங்க, கிரிக்கெட்டையும் நீங்க வச்சுங்க, அது என் ஃபீல்ட் அல்ல. பட் ஜெனரலி ஐ லைக் குவிஸ். ஸோ இன்னைக்கு நல்லா இருந்தது, கிரியேட்டிவிட்டியும் பாதி இருந்தது, இன்ஃபர்மேஷன் நாலேஜும் பாதி இருந்துச்சு. ஸோ லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டையும். தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங். நீங்க சொன்னதுல ஒரே ஒரு ஞாபகம் வந்தது. இந்த ரேடியோ நான் திருச்சியில படிக்கும்போது ஒரு தடவை திருச்சி வானொலிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணாரு. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த நிகழ்ச்சியில வந்து ஸ்கூல்ல இருந்து நாங்க ஒரு 2-3 பேர் போயிருந்தோம், அதுல கலந்துக்கிட்டோம். இந்த சுவையான விஷயம் என்னன்னா, அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பும் போது நான் கேட்க முடியல, ஏன்னா எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது. ரேடியோவே ரொம்ப கம்மி அந்த தெருவுல. ரேடியோ நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்ட நிகழ்ச்சியை வந்து என்னால ரேடியோல கேட்க முடியல. நீங்க சொன்னதுனால ஞாபகம் வந்து எனக்கு இந்த ரேடியோன்னா. மற்றபடி இந்த நிகழ்ச்சியை நான் காலையில ரெக்கார்டட் வெர்ஷன், ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் பசில்ஸ். நான் காலையில ரெக்கார்டட் வெர்ஷனை பார்த்தேன். வந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். என்ன சார் கேட்கும் போது அப்படி இல்ல சார். இப்ப நான் அது இப்ப பல சுவையான விஷயங்கள் வந்து இப்ப நான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது நல்லா இருந்தது நிகழ்ச்சி. அதான் சார் அந்த ஜாலி நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நானு நீங்க பேசிட்டு இருந்ததா ஐ வாஸ் என்ஜாயிங். நான் வந்து அதுல இன்க்ளூட் பண்ண விரும்பல. நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். ஒரு விஷயம் நல்லா புரியுது. கேமரா ஆன் பண்ணிட்டு அவர் சாப்பிட்டாரு, நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்கீங்க. சார் நான் சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆச்சு. உங்களுக்கே தெரியும், நான் 6:30க்கே முடிச்சிடுற ஆளு. சும்மா வரதுக்காக சொன்னேன். 2 மணி நேரம் ஆச்சு நான் சாப்பிட்டு. இல்ல சொல்றேன். மகிழ்ச்சி, உண்மையாவே தேங்க்யூ. ரைட் சார், நான் காலையில பாக்குறேன், எனக்கும் நேரம் ஆச்சு. நான் காலையில ரெக்கார்ட். அனைவருக்கும் வணக்கம். யாரும் நல்ல நிகழ்ச்சி நமக்கு. சார் முத்தையராமன் சார் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன், ரொம்ப அற்புதமா இருந்தது. அத வந்து இன்னொரு முறை கேட்டு அந்த அன்ரெக்கார்டட் வெர்ஷன், அன்எடிட்டட் வெர்ஷனை கேட்கணும்னு பாக்குறேன். நீங்க பேசுனது என்ன டாக் நம்ம சூப்பர்ஸ்டிஷன் சயின்ஸ். ஆமா அதான் இருக்கா ஒரு ஸ்டீபன். நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்கி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்னுடைய கருத்தை போட்டிருந்தேன். இருந்தாலும் முழு கருத்தை வந்து ஆமா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு சார், வேணுகோபால்னு ஒரு நண்பர் இருந்தாரு. அவரு அவரோட தங்கி அவரோட இருந்த நாட்கள்லாம் இருந்து 76ல சென்னையில. அப்படியே அவரை சந்திக்கிற ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. அன்எடிட்டட் வெர்ஷனை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். நான் இங்கிலீஷும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். மறுநாள் வந்து நான் ரெட்ஃபோர்ட்ல 2 hours இங்கிலீஷ்ல பேசினேன். அந்த வெர்ஷனை ரெக்கார்ட் பண்ணி நான் ஸ்டீஃபனுக்கு அனுப்பியிருக்கிறேன். அவர் அனுப்புவார். அதான் வந்திருக்கு, நான் இன்னும் பார்க்கல ஆக்சுவலா. இது உங்க அதையும் தூக்கி நீங்க இதுல போடுங்க, அதையும் உங்க Facebookலயே போடுங்க, இங்கிலீஷையும் போட்டு விடுங்க. கண்டிப்பா. ஓகே சார், நானும் கிளம்புறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வசி சார், உங்களுக்கும் நன்றி. வாங்க என்னோட நம்பர் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு இதை அனுப்புறேன். மகிழ்ச்சி. அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.